पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அந்த வனவாச அஞ்ஞான வாசத்தை முடித்து தர்மத்தின்படி தங்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை கேட்க, ஆனால் துரியோதனாதிகள் அதனை மறுக்க, வேறு வழியே இல்லை, யுத்தம் தான் இதற்கு தீர்வு என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இப்போ இரு பக்கமும் தூதுவர்கள் வந்து இவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதனை சபைக்கு தெரிவித்தவுடன் திருதராஷ்டிரன் பயந்தார். தூக்கம் இல்லாமல் பீமனை நினைத்து, நிச்சயம் என்னுடைய குழந்தைகள் யுத்தத்தில் சாகத்தான் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முழுமையான கவலை எது அப்படின்னா பீமசேனன். யாரு? திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா அந்த சபையில் அதர்மம் நடந்த பொழுது கண் மட்டும் இல்லாமல் காதும் கேளாதனவாக அமர்ந்திருந்தவன் யாருன்னா திருதராஷ்டிரன். அதர்மம் நடக்கும் போது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை போல விளையாட்டு தரமாக அதர்மம் விளையாடும் போது ஒரு ராஜன் எப்படி நடந்து கொள்ள முடியாதோ அப்படி நடந்து கொண்டான். ஆனால் அதற்கு பிரதிபலனாக இன்று அவனுடைய குலமே நாசமாக போகிறது என்பதை உணர்ந்தான் திருதராஷ்டிரன். அந்த பயத்தினால், ஏன்னா பாண்டவர்களுடைய உண்மையான பலம் என்ன என்பதை முழுமையாக அறிந்தவன் திருதராஷ்டிரன். அதனால தான் பீமசேனன் நிச்சயமாக கொன்றே தீர்வான், என்னுடைய குழந்தைகளை நான் என்ன செய்ய, யுத்தத்தை எப்படி நிறுத்த அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த பொழுது துரியோதனன் எழுதி நின்றான். எப்போ பாரும் பாண்டவர்களுடைய பெருமையே பேசிட்டு இருக்கியே, எங்களை எல்லாம் துர்பலர், பலம் இல்லாதவர்கள் அப்படின்னு நீ நினைச்சிட்டியா? கதா யுத்தத்தில் எனக்கு சமமாக இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? ஒரே கதை எடுத்து ஒரே ஒரு அடி, அவ்வளவுதான், பீமசேனன் இருந்து விடுவான் தெரியுமா அப்படின்னு பரசுராமரே என்கிட்ட சொல்லியிருக்கிறார். பலராமன் கிட்ட கதா யுத்தத்தை என்ன சொல்றது படித்தார். பலராமன், நீ மிகப்பெரிய என்ன சொல்லுது கதா யுத்தத்தில் உன்னை இந்த உலகத்தில் வெல்ல யாருமே இல்லை என்ற சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். பரசுராமர் கர்ணனுக்கு நிச்சயமாக நீ மிகப்பெரிய வில்லாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சர்டிபிகேட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருமா போடு துரியோதனன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் சஞ்சயன் கேட்டு, நீங்கள் நினைப்பது போல் பாண்டவர்கள் பலமற்றவர்கள் என்று தயவு செய்து எண்ண வேண்டாம், அவர்களுக்கு ரதம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுடைய ரதத்தை வர்ணிக்கின்றனர். அதே போல பீமனின் ரதம் தர்ம நகுல சகாதேவனுடைய ரதமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது, விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விஷயங்களை எல்லாம் சொல்றார். இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, அவர்கள் எந்த அளவுக்கு பாண்டவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தெரியுமா? சஞ்சயன் கூறினார், யுத்தத்தில் யார் யாரை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த திட்டத்தை தீட்டி விட்டார்கள் தெரியுமா அப்படின்னு சபையில் சஞ்சயன் தெரிவித்தான். அப்போ அந்த வியூகம் அமைப்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்டத்யும்னன் தான் பாண்டவர்களுக்கு அந்த வியூகத்தை ஏற்படுத்தி கொடுப்பவன். ஏன்னா அந்த வியூகத்தினுடைய ரச்சனை, அதாவது எப்படின்னா, மனிதர்களோடு போர் புரியும் பொழுது வியூகம் எப்படி இருக்க வேண்டும், தேவதைகள் கந்தர்வர்கள் இப்படி யாருடன் போர் புரியும் பொழுது யுத்தத்தினுடைய வியூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன சொல்லுது, நன்கு அறிந்தவன் யார் அப்படின்னா திருஷ்டத்யும்னன். அப்போ அவனைத்தான் சேனாதிபதியாக நியமித்துள்ளார்கள், சபையில் அறிவிக்கிறான் சஞ்சயன். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, சிகண்டி அவனைத்தான் முன் நிறுத்தப் போகிறார்கள் பீஷ்மரை கொள்வதற்காக.
அந்த சிகண்டிக்கு யார் சகாயம் செய்ய போகிறார்கள்னா விராட்டராஜனும் அந்த மத்ஸ்ய தேசத்தினுடைய சேனைகளும் சிகண்டியை பீஷ்மர் முன் நிறுத்தும் வரை அந்த சிகண்டியினை காக்கும் பொறுப்பை விராட்டராஜன் சேனைகளோடு எடுத்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றது, ஒரு வியூகத்தில் யார் யாரை கொன்றால் சரியாக இருக்கும் என்ற அந்த யோசனையை கொடுத்தவன் யார் அப்படின்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றான். சல்யன், அந்த சல்யனை யார் கொள்ள வேண்டும் என்றால் தர்மராஜன் தான் கொள்ள வேண்டும் என்று அந்த சபையில் சொன்ன பொழுது அதற்கு மட்டும் சில மாற்று கருத்துக்கள் ஏற்பட்டது. தர்மராஜன் சல்யனும் மோத விடுவது அவ்வளவு சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அபிப்பிராயப்பட்டனர். ஆனால் திட்டவட்டமாக கிருஷ்ணன் சல்யனை எதிர்ப்பது தர்மராஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக கூறியவுடன் அனைவரும் சபையில் ஒப்புக்கொண்டனர், தர்மராஜன் தான் சல்யனை கொல்லப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பீமசேனன், உன்னுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய 100 கௌரவர்களை கொள்கிற பொறுப்பு யாருக்குன்னா பீமசேனனுக்கு. அது மட்டும் இப்போ கிழக்கு தெற்கு இந்த இடத்திலிருந்து திசையிலிருந்து வந்து துரியோதனனுக்காக என்னென்ன ராஜர்கள் போர் புரிகிறார்களோ அவர்களை அழிப்பது யார் அப்படின்னா பீமசேனன் ஒருவனாக இருந்து இவனுடைய பொறுப்பு எப்படின்னா, உன்னுடைய குழந்தைகள் 100 குழந்தைகள் மற்றும் அந்த தட்சிணம் பூர்வம் திசையில் வருகின்ற அனைத்து ராஜர்களையும் முடிக்க வேண்டியவன் பீமசேனன் என்று தீர்மானித்தாயிற்று. ஓன்னு அழுதான் திருதராஷ்டிரன். நான் சொன்னேன் இல்லையா, பீமசேனன் தான் என்னுடைய குழந்தைகளை கொல்லப் போகிறான், அதனால தான் எனக்கு தூக்கம் இல்லை, அவனுடைய பலத்தை பற்றி நான் நன்கு அறிவேன்னு சொன்னது எவ்வளவு நிஜமாயிடுச்சு பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த யுத்தத்தில் என்னுடைய குழந்தைகள் அழுகிறார்களே, அதாவது சாகப் போகிறார்களே அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிறான்னா ராஜ்யத்தை கொடுத்துட்டா இவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தூசி முனை இடம் கூட தரமாட்டேன் என்கின்ற எண்ணம் இருந்ததால் இரண்டு பக்கமும் நிறைய பேருடைய சாவிற்கு வழிவகுத்த அந்த பாவமும் துரியோதனாதிகளையே வந்து சேருகிறது. அது மட்டுமல்ல, அடுத்து அர்ஜுனன் தான் கர்ணனை கொல்லப் போகிறான். அது மட்டுமா அப்படின்னா அஸ்வத்தாமன் ஜெயத்ரதன், கர்ணன் அஸ்வத்தாமன் ஜெயத்ரதன். அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது, ஏன்னா அவன் சிரஞ்சீவி. அது மட்டும் அல்லாமல் பீமசேனன் அஸ்வத்தாமனை எதிர்க்க மாட்டான், ஏன்னா பிராமணனை என்றுமே இவன் சத்திரியனாக இருந்து கொண்டு எதிர்க்க மாட்டான் பீமசேனன். அப்போ அஸ்வத்தாமன் புரிகின்ற போரை மந்தப்படுத்தலாம், தாமதப்படுத்தலாம், அவனை தோற்கடிக்கலாம். இந்த பொறுப்பு அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்டது. அதே போல கர்ணனையும் ஜெயத்ரதனையும் கொல்லும் பொறுப்பு அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா துரியோதனனுடைய குழந்தைகள், துச்சாதனனுடைய குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை அழிக்கக்கூடிய பொறுப்பை அபிமன்யுவிடம் கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, ஒரு போர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதற்கு முன்னாடி யார் யார் வியூகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை அற்புதமான திட்டத்தை இவர்கள் அதை பற்றி யோசனையே பண்ணல. யாரு? கௌரவர்கள். ஆனா அங்க பாண்டவர்கள் அந்த ஸ்கெட்ச், இவரைத்தான் எதிர்க்கிறார்கள், இவர்தான் கொள்ள வேண்டும். இதை அற்புதமான திட்டத்தை பகவான் கிருஷ்ணன் தீட்டி கொடுத்திருக்கிறான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. அப்போ துரியோதனுடைய குழந்தைகளும் துச்சாதனனுடைய குழந்தைகளையும் கொள்கின்ற பொறுப்பு அபிமன்யுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமா அப்படின்னா சகதேவா, உன்னுடைய பொறுப்பு சகுனியை கொள்வதே. அது மட்டுமா அப்படின்னா நகுலன், சகுனியனுடைய மகன் உலுகன் அப்படின்னு இருந்தான். அவனும் மிகா துஷ்டன். அப்போ அவனை கொல்லக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா நகுலனுக்கு.
இத்தனை விஷயங்கள் சொன்னார்களே தவிர துரோணாச்சாரியும் கிருபாச்சாரியரை பற்றி அவர்கள் எதுவுமே பேசவில்லை. துரோணரை இவர்தான் கொள்கிறார், அல்ல கிருபாச்சாரியரை இவர்தான் கொல்லப் போகிறார் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசவில்லை. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன், முடிந்தது கதை, இதற்கு மேல் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எதை நினைத்து பயந்தேனோ அது அப்படியே நடக்கப் போகிறது. நாம் வெறுமனே பேசிக் கொண்டிருக்கிறோம், பேசுவதற்குத்தான் நாம் லாயிக்கு. அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டனர். இந்த மாதிரி மக்கு பையனை பெற்றதுக்கு வேற என்ன நான் செய்ய முடியும்? ஏன்னா சொந்த புத்தி அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. யாராச்சும் நல்லவங்க 4 வார்த்தை சொல்வாங்களான்னா அவனை சுற்றி இருக்கிறவர்கள் இவனை விட மந்த புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். திருதராஷ்டிரனுடைய கவலை பாருங்க. ஒரு காலம் என்ன சொல்கிறது? இவர்களுடைய சாவிற்கு உண்டான அந்த புரோக்ஷனை நீர் தெளித்தாயிற்று. இனி அரங்கேற்றம் ஆரம்பிக்க வேண்டியதுதான், என்னுடைய குழந்தைகள் சாக வேண்டியதுதான். ஏன்னா அவர்களுக்கு பக்கபலமாக பகவான் கிருஷ்ணனே இருக்கும் பொழுது, பீமார்ஜுனர்கள் இருக்கும் பொழுது, இதற்கு மேல் என்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேறு யார் இருக்க போகிறார்கள்? உடனே இதை இப்படி புலம்புன உடனே அந்த புலம்புள் பிடிக்கவில்லை துரியோதனனுக்கு. எழுந்திருச்சான். என்ன நினைச்சு இப்படி பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கப்பா? என்ன வர்றவங்க என்ன பெரிய தேவதைகளா, கந்தர்வர்களா? ஒரே ஜாத்தியை சேர்ந்தவர்கள். என்னுடைய பலத்தை பத்தி என்னை காச்சு நீ பெருமையா பேசியிருக்கியா? பாண்டவர்களிடம் இருக்கக்கூடிய பலத்தை இவ்வளவு அதீதமாக கற்பனை செய்து கொண்டு நீயாக உளறிக் கொண்டிருக்கிறாய். ராஜனுடைய அரியணையிலிருந்து அழுது கொண்டு இருப்பது சரியான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க மனுஷர்களாக இருந்தா அந்த மனுஷங்களை வெல்றதுக்கு எங்களால முடியாதா? பாண்டவர்கள் என்ன 2 கொம்பா முளைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் மன கசப்போடு என்ன சொல்லுது தாங்களோடு அழுது கொண்டிருப்பது துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. இந்திரனே வந்தாலும் என்னுடைய அக்ஷௌனியை, என்னுடைய படைகளை வீழ்த்த முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எல்லா ராஜரும் எனக்காக உயிரையும் கொடுப்பார்கள் தெரியுமா? பாருங்க துரியோதனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவனுக்கு பின்னிருந்து போர் புரியக்கூடிய அனைவரும் துரியோதனனுக்காக உயிரையும் கொடுப்பார்கள். அப்படின்னா அவங்க சாகத்தான் போறாங்கன்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டான். அதே தர்மராஜன் எப்படின்னா, எனக்காக இவ்வளவு தூரம் யுத்தத்திற்கு வந்தவர்கள் சாகப் போகிறார்களேன்னு மனதால் துக்கப்பட்டார். அப்பவும் தயை, க்ஷமா குணம், யுத்தம் என்பது வேண்டாம் அப்படித்தான் நினைக்கிறான். ஆனா யுத்தத்தை வரவேற்பது யார் அப்படின்னா துரியோதனாதிகள். நியாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை கொடுத்து விட்டால் யுத்தமும் இருக்காது, இரு பக்கமும் எந்த சாவும் நடக்காது. அத்தான் அந்த நல்ல குணம் தான் இருப்பதில்லையே. பாருங்க, நான் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யுத்தத்தில் என்னுடைய படைகள் எதிர்க்க ஆரம்பித்தால் பாண்டவர்கள் நிச்சயம் சொல்கிறேன் கேளப்பா, ஓடி போக போகிறார்கள். இதை சொன்ன உடனே திருதராஷ்டிரனால பொறுக்க முடியல. பைத்தியம் பேசுகிறது பாத்தீங்களா? தன்னுடைய பையனை முதன்முறையாக இவ்வளவு பலமுள்ள பாண்டவர்கள் இவன் முன்னாடி நின்னா அவங்க ஓடி போவாங்கன்னு பேசுறான்னா பைத்தியம் இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? அதாவது தன்னை பற்றி மிக உயர்வாக, தன்னுடைய பலம் மிக அதீதமாக இருப்பதாக, ஒரே அடியில் அவர்களை அத்தனை பேரையும் வீழ்த்து விடுவதாக இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறானே விட அவர்களுடைய நிஜமான பலம் என்ன என்பதை அவன் நிச்சயமாக அறியவில்லை என்று தானே அர்த்தம். அது மட்டுமல்ல, பாண்டவர்களுக்கு யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு யார் உற்சாகம் கொடுக்கிறா சஞ்சயா அப்படின்னா திருஷ்டத்யும்னன். ஏன்னா நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரவில்லை என்றால் யுத்தம் தான் அதற்கு தீர்வு. யுத்தம் தீர்வு என்கின்ற உடனடியாக அதை யோசனை செய்து
நீங்கள் தாராளமாக யுத்தம் செய்யுங்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வியூகத்தை எல்லாம் அமைத்து கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பவன் வேறு யாரும் இல்லை, சாத்தகி திருஷ்டத்யும்னன் போன்றவர்கள் தான் பாண்டவர்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக திருதராஷன் சொல்றான், தர்மராஜன் அவ்வளவு எளிதில் யுத்தத்திற்கு நிச்சயமாக வரமாட்டான். அவன் வந்தால் அவனை வெல்ல யாராலும் முடியாது. ஏன் அப்படின்னா, தர்மராஜன் பிரம்மச்சரியத்தை காலமெல்லாம் கடைபிடித்து வருபவன். அப்போ அவனுடைய தபோபலம், அந்த தர்மத்தின் பலம் அவனை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். திருதராஷ்டிரனுடைய நம்பிக்கை பாருங்க. அதுதான் அந்த காலத்தில் எது நம்மை ஜெயிக்க வைக்கும் என்பதை முன்கூட்டியே அற்புதமாக அறிந்தவர்களாக இருந்தனர். பெரியவர்கள் பேச்சை எந்த குழந்தைகளும் அன்றிலிருந்தே கேட்கவில்லை. அப்போ தர்மத்தின் அந்த சாதனை, அந்த சாதனையினுடைய அந்த புண்ணியம் நிச்சயமாக பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு திருதராஷ்டிரன் கூறிக்கொண்டிருக்கிறான். இதை துரியோதனன் ஏதாவது செவி மடுத்தானா, இல்லை அவனுடைய அடுத்த நகர்வு எப்படி இருந்தது? இதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.